மேற்கு மாநிலத்தில் பெய்த பலத்த மழையால் டார்ஜிலிங்கில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மிரிக், டார்ஜிலிங், ஜல்பைகுரி பகுதிகளில் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக மீட்பு பணிகளில் களமிறங்கிய பேரிடர் மேலாண் படையில் இடிபாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோரை மீட்டனர். இருப்பினும் இதுவரை 23 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள மேற்குவங்க அரசு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜோர்பங்லோ, சுகியா போக்ரி, சதார் உள்பட 35 இடங்களில் நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளன. பலாசன் ஆற்றின் மீது உள்ள இரும்பு பாலம் ஒன்றும் இடிந்து விழுந்தது. கனமழையால் ஜல்தபாரா வன சுற்றுலா விடுதி அருகே இருந்த மரப்பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் துர்கா பூஜை விடுமுறைக்காக மிரிக், கூம் மற்றும் லெப்சா ஜகட் போன்ற மலை சுற்றுலா தலங்களுக்கு சென்று இருந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் சிக்கினர். இதையடுத்து கும்கி யானைகளின் உதவியுடன் ஆபத்தான பகுதிகளில் இருந்து சில பயணிகள் மீட்கப்பட்டனர். முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான கிராமங்களுக்கு மீட்பு படையினரால் செல்ல இயலவில்லை. இதையடுத்து வான்வழி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். இதனிடையே டார்ஜிலிங், கலிம்போங் பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று எச்சரித்துள்ள இந்திய வானிலை மையம் கூச் பிஹார், ஜல்பைகுரிக்கு சிவப்பு எச்சரிக்கையும் டார்ஜிலிங் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது.